இன்னைக்கு நம்ம ஸ்லீவ்ல நெட் அட்டாச் பண்றது எப்படின்றத பார்க்கலாம். நெட் அட்டாச் பண்றதுக்கு ரவுண்ட் காட்ல நீங்க நெட் கிளாத்தை தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். நெட் கிளாத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க மெயின் கிளாத் என்னவோ அதை வச்சு டைட் பண்ணுங்க. ஏன் இப்படி பண்றோம் அப்படின்னா, பெரிய காட்ல இது பாசிபிள் கிடையாது. சின்ன காட்னா நீங்க மேஜர் போர்ஷன் ஸ்லீவ்ல நெட் வருது அப்படிங்கும் போது, இல்ல உங்களுக்கு நெட் வருதுன்னும் போது நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். காட்ல நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி நல்லா புஷ் பண்ணிட்டு கீழேயும் ஒரு வாட்டி நீங்க நெட் கிளாத்தையும் புஷ் பண்ணி இழுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க காட் மேல வச்சு சீட் பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஓகேவா இருக்கும். ஒரு வாட்டி நல்லா காட்ல வச்சு பார்க்கும் போது நெட் கிளாத் வந்து மெயின் கிளாத் வந்து டைட்டா இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேல ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்கணும். செயின் ஸ்டிச் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா எப்படி கட் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்கிறேன். செயின் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி த்ரெட் நீடல வச்சு மெயின் கிளாத் வந்து புஷ் பண்ணி மேலே இழுத்துருக்கேன். அந்த மாதிரி இழுத்ததுக்கு அப்புறமா நீங்க இந்த கட்டரை வச்சு இந்த மாதிரி சின்னதா ஒரு ஹோல் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் மேல இருக்க கிளாத்துக்கு மட்டும் தான் கட் பண்றேன். அந்த கிளாத்தை வந்து அந்த நீடில் பிடிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த நீடில எடுத்துட்டு ஜஸ்ட் மேல இருக்க கிளாத்தை மட்டும் நீங்க கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட் கிளாத் மட்டும் இருக்கும். பார்த்து கொஞ்சம் சேஃபா எடுங்க. நெட்ல வந்து அந்த குட்டியா நம்ம பட்டுருச்சுன்னா கூட அந்த நெட் கிளாத் டக்குன்னு கிழிஞ்சிரும். அதனால மெயின் கிளாத்தை மட்டும் நீங்க பார்த்து சுத்தி ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு கட்டரை யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரிம்மர் யூஸ் பண்ணிக்கலாம். சிசர் அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன ஒர்க் போடணுமோ அந்த ஒர்க்கை போட்டுட்டு பண்றப்போ கீழே உங்களுக்கு ஒரு கிளாத், அதாவது மெயின் கிளாத்க்கு கீழே நெட் கிளாத் வந்து ஒரு லேயர் இருக்கிறதுனால அந்த எந்த இடத்துலயுமே உங்களுக்கு அந்த கிளாத் வந்து பிஞ்சு வராது. நெட் கிளாத் வந்து பிஞ்சு வராது. மேல மட்டும் வச்சு நீங்க ஒர்க் பண்ணும்போது அந்த நெட் கிளாத் பிஞ்சு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபைனல் அவுட்லுக் என்னன்றதை பாருங்க.